கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்காக இன்று கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான். உண்மையுள்ளவன் என்றால் நீதிமான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். தீவிரிக்கிறவன் என்றால் தீமை செய்கிறவன். ஆக்கினை என்றால் கொடிய தண்டனை. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு அப்படின்னு சொன்னா பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம அதையே நாடி தேடி ஓடக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க உண்மை உள்ளவங்களா நடந்து கொள்ளணும். அப்ப நீதிமானா நீங்க வாழணும். வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா எண்ணப்பட்டார். ஆதார வசனம் நெகேமியா 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்த்து உண்மை உள்ளவன் என்று சொன்னாரு அப்படின்னா அப்போ அந்த லெவலுக்கு ஆபிரகாம் உண்மை உள்ளவராகவே நடந்திருக்காரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாரு. இன்னொரு காரியங்களை நீங்க பாருங்க. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். அப்போ உண்மையா இருக்கிறாங்க. உத்தமம் என்றால் உண்மை. அப்போ உண்மையா நடக்கிறவங்க தான் நீதிமானா இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீதிமானா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிகள், அதற்கு பின்வரும் சந்ததிகள், தலைமுறை ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஒரு நீதிமானை எவ்வளவாக ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நீதிமானா இருப்பதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ நம் உண்மை உள்ளதாய் நம்ம இருந்து அதை கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ தங்கும் அப்படின்னா அது என்னைக்குமே நித்திய காலம், அந்த உலக வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு நாள் இருக்கிறாங்களோ அந்த நாட்கள் ஃபுல்லா அவங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அவங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது, கஷ்டங்கள் வராது, கடன் பிரச்சனைகள் வராது. அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் அவங்களை வழி நடத்துவார். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க சிரசின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஐஸ்வர்யத்தை தேடி போறீங்களா? ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலை எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு இருதயத்தை சிக்குண்டு சோதனைக்குள் உட்படுத்துகிறதா இருக்கிறது. இது எதுவும் கர்த்தரால் வருகிற காரியங்கள் அல்ல. இது நாமே சுயமாய் தேடி போய் சில பிரச்சனைகளில் நாம் சிக்குண்டு போய்விடுகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் ஆக விரும்புகிறவன் தன் சுய இச்சையினாலே போய் கீழ்ப்படியாம, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காம, இல்லைன்னா ஜெபிப்பாங்க ஆனா முழுமையா ஒப்பு கொடுக்காம இன்னொரு காரியங்கள்ல போய் ஈடுபட்டுருவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு திருமண காரியத்துல கூட அவசரப்பட்டுடலாம். இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம இதுல சொல்லலாம். அப்போ தன் சுய இச்சையினாலே அவன் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். ஆனா கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர், நான் ரொம்ப துதிக்கிறேன், நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றேன், நான் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆனா எனக்கு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்துல ஈடுபடவே கூடாது. ஒரு நாளும் நம்ம இந்த ஐஸ்வர்யவானாகிற அந்த மயக்கத்துல நம்ம தீவிரத்து நம்ம ஆய்க்கணிக்குள்ளாக நம்ம போய்விடக்கூடாது. நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. நமக்கு தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. நாம் அதற்கு நன்றி உடையவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீதியான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். இப்போ நீதிமான் வேதத்தின்படி யார் என்பதை நம்ம பார்க்கலாம். 5 காரியங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. ஆதார வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க. இது நம்மளுடைய சுயபலத்தினால கிடையவே கிடையாது, இல்லைன்னா நம்மளோட பேரண்ட்ஸ்னால கிடையாது. நீங்களும் நானும் விசுவாசிச்சா நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இதை யாரெல்லாம் உணர்ந்து கொள்றீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நீதிமான். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நீதிமான் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். நீங்க சங்கீதம் 37வது அதிகாரம் 30 முதல் 31வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்க 30வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவனும் நீதிமானுடைய வாய் உரைக்கிறது எல்லாம் நியாயத்தை மாத்திரமே பேசும். அவனுடைய நாவில் அநீதி வராது, அநீதியான காரியங்கள் அவனால் செய்ய முடியாது, அவனுடைய நடைகள் பிசராது. அவனுடைய இருதயத்துக்குள், ஒரு நீதிமானா இருந்தீங்க அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள் தேவனருடைய வேதம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை அதிகமாக தியானிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். நீதிமான நீங்கள் இருக்க விரும்புனீங்க அப்படின்னா கர்த்தருடைய வேதம் உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் நாமத்தை துதிப்பவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. யார் நாமத்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கிறவர்கள் நீதிமான். ஆதார வசனம் 140வது சங்கீதம் 13வது வசனம், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க அதிகமாக துதிப்பாங்க. நாலாவது காரியம், பொய் பேசாதவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சியம் உண்டாக்குகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம ஒரு நாள் எத்தனை பொய் சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா, சிஸ்டர் நான் பொய்யே சொல்கிறதில்ல, ரொம்ப நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க. ஒருவேளை இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டிருக்கிறவங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, சிஸ்டர் நான் சூழ்நிலைனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை, என்னால் அந்த காசை கொடுக்க முடியல, இல்லைனா இன்னாருக்கு நான் பயந்து இந்த காரியத்தில் நான் பொய் சொல்கிறேன், வேலையில் நான் பொய் சொல்கிற சிச்சுவேஷன் வந்துடுது, ஏன்னா என்னோட மேனேஜர் சொல்றாரு, இல்லைன்னா நான் போய் சொல்லியிருக்க மாட்டேன், அப்படி யாராவது சொல்றீங்களா? பிரியமானவர்களே, நீங்க நீதிமானா இருக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க போய் சொல்லக்கூடாது. நீங்க இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரு. நீங்க அவருடைய சமூகத்துல இந்த காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணுங்க, அவர் உங்களுடைய குழப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, நீதிமான் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கட்டளைகள் என்றால் கற்பனைகள், அவருடைய கற்பனைகள். இந்த பிரதான கற்பனையாகிய 2 கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீதியாக இருக்கும். கர்த்தர் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக உங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார் அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லை, பிழைக்கவே பிழைப்பான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வோ, ஒரு தோல்வியோ, ஒரு விரக்தியோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சிக்குண்டு பலவித சோதனைனால நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் இருதய பலவீனமாக இருக்கா? உங்களால் எழுந்து வெளியே போக முடியல, இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அவமானத்தினால குறுகி இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டில் எல்லாரும் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்களா? ஒருவேளை உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் சிஸ்டர் என்கிட்ட நிம்மதி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த 5 காரியத்தை குறித்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் பல காரியங்கள் நீதிமானை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்த 5 காரியத்தை குறித்து நீங்க நிதானத்தை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நீதிமானாய் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார். உங்களை ஒடுக்கினவர்கள் மனமாறுதல் அடைவார்கள், உங்களை நிந்தித்தவர்கள் உங்களிடம் திரும்பி ஒப்புரவாவார்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். நீங்க நீதிமானாய் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதித்து அவரை விசுவாசித்து நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டு உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகள், உங்களுக்கு பின் வருகிற எல்லா சந்ததியார்களும் நீதிமானா இருக்கிறாங்க.
பிரியமானவர்களே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் யாராவது குட்டி குட்டி கிட்ஸ் இருக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு நாளைக்கு இந்த நீதிமானை குறித்து ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க இதை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது சின்ன வயசுலேயே அவங்க நீதிமானாக வாழ அவங்க முற்படுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கிறவர்களாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்காது. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற வசனம் இதுதான். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், உண்மையுள்ளவன் நீதிமான். அப்ப நீதிமானுக்குள்ள எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு கிருபை செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை குறித்து எங்களுக்கு அப்பா நீங்க தியானிக்க கிருபை செஞ்சீங்க. வேதத்தில் நீதிமான் பல காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் 5 காரியங்களை குறித்து எங்களை தியானிக்க வச்சிங்க. நீதிமானாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யாராவது இதில் குறைபாடோடு இருந்தாங்கன்னாப்பா, எங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பலவீனமான மனிதர்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தராகிய தேவன் தாமே எங்களை நீதியின் பாதையில் நடத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு நீதிமானாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் பேசும் பொழுதும் ஆண்டவரே உம்மை உயர்த்த வேண்டும் ஆண்டவரே, உம்மை துதிக்க வேண்டுமாப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துக்குரியதா இராமல் என் தேவனுக்கு தேவன் நாம மகிமைக்கென்று வாழ என் தேவன் ஆண்டவரே எங்களை அப்பா அற்புதமாய் வழி நடத்துங்க, நீதிமானாய் மாற்றுங்க, கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் அல்லப்பா, வேதத்தில் நீதிமான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீங்க மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா இறங்கி ஆண்டவரே உங்களுடைய நீதியின் பாதையில் நடத்து கர்த்தராகிய தேவன் தாமே ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு என் தேவைகள் சந்திக்கப்படுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா, என்ன ஒடுக்குறாங்க, என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அப்பா இந்த காணொலி கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது இருந்தாங்கன்னா கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்ப இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல, நீதிமானாய் அவர்களை வழிநடத்துங்க, நீதிமானாய் மாற்றுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் இருதயத்தை கர்த்தர் நீர் இடைபடுவீராக. உடைய வார்த்தை அவர்களை தொடுவதாக. கர்த்தர் நீர் அவர்களுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தினால் நீங்க மாற்றி உடைய வாழ்க்கையில் அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீதிமானாய் மாறும் பொழுது நீர் அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த காணொலியை கேட்டு என்னோடு ஒரு மனதை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே கூட இருங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீங்க பதில் கொடுத்து விட்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி உங்களை நீதியின் பாதையில் நடத்தி கர்த்தர் சொன்ன பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்வாராக. God bless you.